இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறேங்க. சனாசரா வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. எங்களுக்கே சனாசரா ஸ்கூலுக்கு போறாங்க அப்படிங்கறதே நம்பவே முடியல. ஏன்னா இப்பதான் அவங்க வந்து பிறந்த மாதிரி இருக்காங்க. அதுக்குள்ள வளர்ந்து அடுத்த லெவலே வந்து போயாச்சு. ஸ்கூலுக்கு வந்து போறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஸ்கூல் போகணும் அப்படின்ட்டு எப்ப ஸ்கூல் போவோம் அப்படின்னே கேட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அன்னைக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாங்க. நாளைக்கு மண்டே வந்து சனாசரா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறாங்க. இந்த வீடியோல நம்ம அவங்களுக்காக என்னென்ன திங்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம கூட ஷேர் பண்றேன். டிலே பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சனாசராக்கு வந்து ஸ்கூல் பேக் வாங்கியிருந்தோம். இந்த பேக் தான் வந்து டிஸ்னேயோட இந்த பேக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இது வந்து இந்த மழை தண்ணி பட்டாலுமே வந்து எந்த இதுவும் ஆகாத மாதிரி தான் பார்த்து வாங்கினோம். ஏதோ தண்ணி கொட்டும், மழை டைம் வேற அடுத்தடுத்து, அதனால அதுக்கு எல்லாமே சேர்த்துன மாதிரி தான் வந்து இதை பார்த்து ஆர்டர் பண்ணோம். இன்னொன்று பேக் வந்து இந்த சைஸ் தான் வந்து கொஞ்சம் கரெக்டான சைஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செட்டு ட்ரெஸ் எல்லாமே நம்ம வந்து பேக் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி சைஸ்லேயே ஆர்டர் போட்டாச்சுங்க. ஆன்லைனில் தான் வந்து இந்த பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பேக் வந்து 500 வருதுங்க. இது ப்ளூ கலர் ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் ஒன்றுங்க. ரெண்டு கலருமே ரொம்பவே வந்து அழகான கலர் இருக்கு. ரெண்டுல எந்த கலர் யார் எடுத்துக்க போறாங்கன்னு சொல்லி தெரியல. மீது வச்சுக்கிறியா? சனு உனக்கு இதா? சனக்குட்டி உனக்கு இதா பாரு. இது சனு, இது வந்து சனா வச்சுக்கிறாங்களாமா. இது வந்து சாரா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா. இது வந்து ஓகே சாரா பேக், இது சனா பேக். இந்த பேக்ல வந்து ஒரு பெரிய ஜிப் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அவங்களோட புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது சரியா இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு ரேக் இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு ரேக் இருக்கு. இந்த மாதிரி 3 ரேக்கோட இருக்கு. சைட்ல இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைட்லயுமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. பேக் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சனாசரா ஸ்கூலுக்கு போறதுனால இந்த பேக் வந்து எங்க அம்மா அப்பா வந்து சனாசராக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டுமே வந்து எங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருந்தாங்க. சனாசரா ஸ்கூல் போறதுக்காக சரி அவங்களோட கிஃப்டா இருக்கட்டுமே அப்படின்ட்டு அம்மா வந்து இது ஆர்டர் போட சொல்லியிருந்தாங்கன்ட்டு அதை வந்து நாங்க வாங்கியிருந்தோம். அடுத்தது இந்த மாதிரி லஞ்ச் பேக் வந்து வாங்கியிருக்குதுங்க. லஞ்ச் பேக் வந்து கீழே இருக்கு. அது வந்து இப்போ என்னால் அதை காட்ட முடியல. அடுத்து நான் நாளைக்கு லஞ்ச் பேக் என்ன பேக் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அந்த லஞ்ச் பேக் காட்டுறேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து டவல், லஞ்ச் பேக்கில் வைக்கிற டவல் வந்து 3 பீஸ் அப்படின்ட்டு ஒரு 6 பீஸ் வந்து வாங்கியிருக்கோம். இப்போ முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். சனாசரா வந்து என்ன ஸ்டாண்டர்ட் போறாங்க அப்படின்னா ப்ரீகேஜி போறாங்க. அவங்கள வந்து நாங்க பிளே குரூப்லயே வந்து போடலாம்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள ஜாயின் எல்லாம் பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் இடையில என்னன்னு சொல்லிட்டாங்க, ஃபேமிலியில எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்ப பிளே குரூப் எல்லாம் வேண்டாம், கொஞ்ச நாள் வீட்லயே இருக்கட்டும். ஏன்னா யூனிகார்ன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்ப ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அந்த அந்த வீட்டுல விளையாடுற டைம் எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அதனால பிளே குரூப் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்படின்ட்டு நாங்க வந்து அப்ப அட்வான்ஸ் எல்லாமே பே பண்ணிட்டோம். அதெல்லாமே கேன்சல் பண்ணிட்டு சரி ஓகே இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாசம் ஆகட்டும் அப்படின்ட்டு வந்து நாங்க விட்டுட்டோங்க. இப்ப வந்து சனாசரா போக போறது வந்து ப்ரீகேஜி போக போறாங்க. ப்ரீகேஜிக்காக தான் இவ்வளோ திங்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். நானே ஹஸ்பண்ட் என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் படிக்கும்போது நம்ம எந்த மாதிரிலாம் கொண்டுட்டு போனோம் அப்படிங்கிறது தான் வந்து ஞாபகம் வச்சு. நம்மளாம் 90s கிட்ஸ், அதனால நம்ம 90ஸ்ல எந்த மாதிரிலாம் நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. பேக் வந்து வாங்கியாச்சுங்க. அடுத்தது அவங்களோட இந்த பென்சில் பாக்ஸ், இது வந்து சனாசராக்காக அவங்களோட அத்தை வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுங்க. பென்சில் பாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது
வாட்டர் கலர் பெயிண்ட் இது 2 பேத்துக்கு ஆளுக்கு ஒன்று அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. பென்சில் பாக்ஸ்மே வந்து நல்ல மேட்சா போச்சு. ஒன்று பிங்க், இன்னொன்று வந்து ப்ளூ, அந்த மாதிரி கலர்ல வந்து நல்லா மேட்சா போச்சு. ஆளுக்கு ஒன்று வச்சு விட்டுருலாங்க. இதுவுமே வந்து அவங்க அண்ணியும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. இந்த பாக்ஸ்லயே வந்து ஷார்ப்னர் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கால்குலேட்டர்லாம் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கால்குலேட்டர்லாம் சும்மா விளையாடுறதுக்கு தான் வச்சுக்குவாங்க. அதை பத்தி எதுவும் பெருசா தெரியாது இல்லைங்களா, அதனால ஏதாவது சும்மா விளையாடுறதுக்காக வச்சுக்குவாங்க. ஆனா நல்லா கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான பாக்ஸாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஷார்ப்னர் இருக்கு, அதுவே யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த சைடு ஓபன் பண்ணோம் அப்படின்னா சும்மா பென்சில்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி நல்லா அழகா இருக்கு. பாக்குறதுக்கே அழகா இருக்குங்க. இந்த மாதிரி வாட்டர் கலர் பண்ணிக்கிற மாதிரி, அப்புறம் கிரையான்ஸ், ஒரு எரேசர் இருக்கு, ஷார்ப்னர் இருக்கு, பென்சில் இருக்கு, பிரஷ், அதுக்கப்புறம் கலர்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா நமக்கே வந்து எடுத்து டிராயிங் பண்ணணும் அந்த மாதிரி தான் வந்து தோணுது. அவ்வளோ நல்லா இருக்கு கலர்ஸ் எல்லாமே. வந்து நம்ம ஸ்கூல்ல கேட்டாங்க அப்படின்னா கொடுத்து விடலாங்க. இப்போ வந்து இது கொடுத்து விட தேவையில்லை. இது வந்து எடுத்து நம்ம பத்திரமா வச்சுக்கலாம், உங்க கண்ணில் படாத மாதிரி. அடுத்தது சனாசராக்காக வாங்கினது இந்த வாட்டர் பாட்டிலுங்க. இது வந்து வாங்கினோம், வாட்டர் பாட்டில் பார்த்த உடனே இப்பவே ஓபன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அது 1 வீக் முன்னாடியே வந்து நாங்கள் ஓபன் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தோம். நான் வந்து பெருசா ஆன்லைன் வந்து ப்ரிஃபர் பண்றது கிடையாதுங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா. நான் எப்படி அப்படின்னாங்க, எனக்கு மேல கடையில போய் பார்த்து அதை வந்து ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படின்னா தான் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இந்த தடவை தான் வந்து எல்லாமே சரி ஆன்லைன்ல போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் நேரா போய் பார்த்தோம். ஒரு ரவுண்ட் ஃபுல்லா பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ்லயே நான் சொல்லியிருப்பேன், அந்த சில்வர் பாட்டில் வந்து வாங்கணும் இல்லைங்களா, இப்பதான் ரீசெண்டா வாங்கினோம். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஹெவியா இருக்குங்க வெயிட். சனாசராக்கு ஸ்கூல் கொண்டு போகும்போது ஏதாவது காலில் ஏதாவது போட்டாங்க அப்படின்னாலே வந்து பயங்கரமா வலிக்கும். ஒரு தடவை என் காலையே விழுந்துங்க, பயங்கரமான வழியா தான் இருந்தது. அதனால சரி அது இருக்கட்டும், எங்கேயாவது வெளியில போனோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்காக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அதை டிசைட் பண்ணி அதை வச்சாச்சு. இப்போ வந்து சின்னதாக ஒரு 500 ml வந்து பிடிக்கிற மாதிரி இந்த பாட்டில் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. வேற கலர் தான் வந்து போட்டிருந்தேன் இந்த மூடி. ஆனால் வந்து வரும்போது சேம் கலராக வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு அடையாளத்துக்காக என்ன வச்சோம் அப்படின்னா ஒரு பாட்டிலில் மட்டும் இந்த மாதிரி கீழே பெயிண்ட் பண்ணி வச்சாச்சு. நெயில் பாலிஷ் வச்சு பெயிண்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் மூடிலையும் இதுலையும். அதுவே அவங்க வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அதனால இதுவே வந்து வச்சாச்சு. இது திரும்ப ஆர்டர் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக வந்து இதுவே வந்து வச்சுக்கிட்டோம். பாட்டில் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினோம். நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. சூப்பர் குவாலிட்டியிலேயே வந்து வந்துருச்சுங்க. லஞ்ச் பாக்ஸ் வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட் கோயம்புத்தூருக்கு வந்து ரீசெண்டாக போயிருந்தோம். அங்கே லஞ்ச் பாக்ஸ் பார்த்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீழே வந்து சில்வர், அதுலேயும் பாருங்க என்னென்னமோ பிச்சு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அதுலேயும் என்னமோ போட்டு வச்சிருக்காங்க. கீழே வந்து சில்வர், அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நல்ல ஏர் டைட்டாக வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் சிமிலரான கலராகவே போச்சு. பிங்க்குக்கு பிங்க் ஓகே. இதை வந்து நம்ம ப்ளூ கூட வச்சிடலாம். வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட்ல வாங்கினதாங்க. இது வந்து ரெண்டும் சேம் கலரா போச்சு. சில்வர்ல கீழே மேல வந்து மூடி இதே மாதிரி மெட்டீரியல்ல வந்து இருக்கிற மாதிரி சின்ன சின்னதா சட்னி சாம்பார்லாம் ஊத்திக்கிற மாதிரி அது ஒரு 6 பீஸோ 4 பீஸோ என்னமோ மறந்துட்டேங்க. அதை வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் கீழே தான் இருக்கு. அது ரெண்டுமே வந்து கீழே தான் இருக்குதுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் அப்படியே அதை காட்டுறேன். இது போக இவங்களுக்காக இப்போ ரொம்ப தேவைப்படுறது எரேசர் தான். அதனால எரேசர் வந்து இந்த மாதிரி வாங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் பென்சில், அது தனியாக உள்ள வச்சிருக்கேன். பென்சில் அதுதான் இப்போ பெருசாக தேவைப்படும். அதனால அதுவும் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளோதான் தான் இவங்க ப்ரீகேஜி ஸ்கூலுக்காக நாங்கள் வாங்கின திங்ஸுங்க. சனாசரோட ஸ்கூல் புக்ஸ் வந்து என்னென்ன புக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதுல ஒரே ஒரு நோட் வந்து இருக்குங்க. 2 லைன் நோட், ஒரே ஒரு 2 லைன் நோட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 லைன் இருக்குங்க. அதே மாதிரி பின்னாடி 4 லைனும் இருக்கு. அதே நோட்லயே 2 லைன் 4 லைன் ரெண்டு பார்ட்டிஷனா பிரிச்ச மாதிரி ஒரு கிளாஸ்மேட் நோட் வந்து கொடுத்துருக்காங்க. 8 புக்ஸ் வந்து சனாசரா ப்ரீகேஜிலேயே படிக்க போறாங்க. கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயம் தாங்க. இருந்தாலே வந்து நம்ம ஓகே, இதெல்லாமே வந்து நம்ம என்கரேஜ் தான் பண்ணணும். ஏன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சைட்ல ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சரி, என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தமிழ் புக்குங்க. நம்மளோட தமிழ் அரிச்சுவடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் புக்கு. அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பேசிக்ஸ் தான், எல்லாமே பேசிக்ஸ் கொடுத்து
அம்மா, அப்பா, இலை அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஐ, இ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாகு எல்லாமே ஒரு ஒரு லெட்டருக்குமே வந்து இந்த ஒரு ஒரு லெட்டரும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாமே மேட்ச் பண்ற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைம்ஸ் இருக்கு. ரைம்ஸ் என்னென்னா சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு ரைம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நிலா நிலா ஓடிவா ரைம்ஸ் இருக்கு. அம்மா இங்கே வாவா ரைம்ஸ் இருக்கு. உணவோடு நீரை பருகாதே அந்த மாதிரி கொஞ்சம் சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டோரி இருக்கு. இது வந்து சனாசராக்கு சரி இருங்க அப்புறம் சொல்லிக்கலாம். ஒரே ஒரு ஸ்டோரி தமிழ் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரி வந்து சனாசராக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியுங்க. காக்கா அந்த வடை சுட்ட பாட்டி வடை சுட்ட கதை இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. அது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும், அதனால அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்ன தேர்ட் புக் வந்து ஜிகே இவிஎஸ்க்காக ஒரு புக் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நல்லா இருக்கு. இதுக்குள்ளேயுமே வந்து நிறைய ஜிகே இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குங்க. ஃபோர்த் புக் வந்து மேத்து. இவங்களுக்கு வந்து மேக்ஸ் வேறு இருக்கு, 1 2 3 அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் கவுண்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி புக்ஸ் 1 2 1 2 3 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி போடுற மாதிரி மேத் இருக்குதுங்க. Thank you God. Thank you God. Thank you God. Thank you God. மாதிரி மேக்ஸ் புக் ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்தது கலரிங் புக்ஸ். ஒரே ஒரு கலரிங் புக்கும் இருக்கு. இந்த மாதிரி கலரிங் புக் ஒன்று இருக்குங்க. இந்த மாதிரி கலரிங் புக் ஒன்று இருக்கு. எல்லாமே ஒன்னொன்னு புக்ஸ்ல சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து செய்ய வச்சிருவாங்க போல இருக்குதுங்க. ஒரு ஒரு ஆக்டிவிட்டிக்காகவே இந்த மாதிரி ஃபைல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலயே நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம குழந்தைங்க வந்து எந்த லெவல்ல வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிவிட்டி இங்கிலீஷ் ஃபோனிக்ஸ் இருக்கு. இதுல என்னென்ன இதுலயுமே வந்து எல்லாமே பேசிக்ஸா சொல்லி கொடுக்குற மாதிரி ரொம்பவே வந்து சூப்பரா ஒரு புக் வச்சிருக்காங்க. அடுத்து ப்ரீகேஜி ரைட்டிங். இதுல வந்து நம்ம நார்மலா பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி பேசிக்ஸ் ரைட்டிங். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, ஸ்டாண்டிங் லைன் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே அடுத்தடுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க. கர்வ்ஸ், லூப்ஸ், டாட்ஸ், alligator, A for alligator, B for bell அந்த இதெல்லாமே வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரா அவங்களுக்கு என்னெல்லாம் இப்போ தேவையோ, ப்ரீகேஜிக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே கவர் ஆகுற மாதிரி இந்த புக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து சனாசாரா எப்படி என்னென்ன படிக்க போறாங்க, எப்படி எந்த அளவுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஸ்டடீஸ்ல காட்டுறாங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து போக போக நம்ம பார்க்கலாம். ஒரு ஒரு விஷயமும் நான் கூட அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் சனாசாராக்கு நான் என்ன ஸ்நாக்ஸ் பேக் பண்றேன், என்ன லஞ்ச் பேக் பண்றேன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்க கூட அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்களும் உங்க குழந்தைங்களை இப்பதான் வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னோட சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எல்லாமே நான் இந்த அடுத்தடுத்து வர வீடியோஸை வந்து கவர் பண்ணலான்னு இருக்கேங்க. கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சனாசாரா அடுத்து எந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோல நான் சனாசாரா எல்லாருமே வந்து உங்களை மீட் பண்றோம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ் சங்கீதா. வித் லவ் சனாசாரா. Bye. இதெல்லாம் எடுத்து வச்சிடலாமா? இது உன்னோட பேக்ல இருக்காங்க சனு. புக்ஸுக்கு வேணா தங்க, புக்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஷீட் போடணும். இது உள்ள அதெல்லாம் தனியா. இதை உன்னோடது இந்த இது உள்ளது. இந்த உன்னோட பிங்க் டவல், உனக்கு ப்ளூ டவல் சந்தேகத்தில் என்னோட மடிச்சு ஒரு ஜிப் ஓப்பன் பண்ணி. இது நாளைக்கு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை உன்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் வந்து எல்லாம் தனித்தனியாக வேணுமா? இதோட கவர் எங்கடா? இதோட கவர் எங்க? புக்ஸ் எல்லாம் வேண்டாம். புக்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம்.
உன்னோட திங்ஸ் மட்டும் எடுத்து வை. இது அது உள்ள வை. இங்கயா உனக்கு எந்த இடத்துல வைக்க தோணுதோ உனக்கு அங்க வச்சுக்கோ. உன்னோட திங்ஸ் எல்லாம் நீ நீட்டா எடுத்து வச்சுக்கோ. வெய் இப்போதைக்கு வெயிட் தங்கோ. அப்புறம் அம்மா லஞ்ச் பேக்ல வச்சு விடுறேன். அப்புறம் சனுவோட புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிரு. சனு உன்னோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து உள்ள வைமா. லஞ்ச் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து உள்ள வை. அந்த 2 புக்ஸ் எடு. அந்த கலரிங் புக் எடு. கலரிங் அந்த கலரிங் இந்த எடு. புதுசா அது வேண்டாம். அது பேக்ல வைக்கணும். சார் உன்னோட கலரிங் இது எங்க எடுத்து கூட எங்கிட்ட இது பேக்ல வேணும். கலரிங் செட் அது எடுத்து கொடுமா. ஜிப் க்ளோஸ் பண்ணிடு. அவ்வளோதான். ஏமா அவ்வளோதானே தங்கம். இல்லை எடுத்து வச்சாச்சு. டவல் மட்டும் பார்க்கலாம். டவல் மட்டும் பார்க்கலாம். டவல் உள்ள வச்சிட்டியா சனு? டவல் வச்சிட்டியாமா? ஓகே. சனு சாரு ரெடி ஆயிட்டாங்க ஸ்கூலுக்கு. சனு பேக் அப்படி போடணும். சாரு குட்டி மாதிரி அது இதுல மாட்டி அது அங்க போயிடு தங்கம். ஒரு பாய் கேட்டு போய்டாமா. தோலே போட்டு எடுத்துட்டு போய்க்கலாம். யா சரியாமா. இன்னும் தங்க சைஸ் பார்க்கலாம். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தரோம். மோகி என்ன கோக்கி அப்பா குடி போய் நீ குண்டே விட்டு வரே.